ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப நாளாகவே வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ரீசெண்டாக கூட அந்த அவரோட பொறுப்பை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம நியூஸில் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மீட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னாலே அவர் ரொம்பவே எந்த ஒரு ரியாக்ஷனும் எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் தான் இருந்தார், உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தார். பட் நம்ம எதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா, அவர் அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், கோவப்படுவார் ஆனாலும் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சினிமாவில் நம்ம சின்ன வயசுலேருந்து அதை பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆள் வந்து கலராக இல்லை, சினிமா அப்படின்னாலே எல்லாருமே வந்து ரொம்ப கலராக அழகாக இருந்தால் தான் வந்து நடிக்குவாங்க அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. அந்த காலத்தில் வந்து நல்லா கருப்பாக இருந்தாலும் கலையான ஒரு ஃபேஸோட எல்லாத்தையுமே என்ன சொல்கிறது, நிறைய ஃபேன் பேஸ் வச்சுருந்த ஒரு ஆக்டர் அவர். இன்ஃபேக்ட் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, விஜயகாந்த் அப்படின்னாலே போலீஸாக நடிப்பார், நியாயமாக இருப்பார், நேர்மையாக இருப்பார். அவரை பார்த்து போலீஸ் ஆகணும் அப்படின்னு, சிஐடி ஆஃபீஸ் ஆகணும், சிபிஐ ஆஃபீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்கோம். நானும் அதில் ஒரு ஆள் தான். அண்ட் அதே மாதிரி அந்த ஐப்ரோஸ் கோவப்பட்டார் அப்படின்னா 2 ஐப்ரோஸும் நல்லா வில்லு மாதிரி தூக்கி வச்சுட்டு நடிப்பார்ல. ஸோ அதெல்லாமே எனக்கு இன்ஸ்பிரேஷன். நான் கூட அந்த ஐப்ரோ ஷேக் பண்ணுறது தான் பண்ணுவேன், ஒரு ஐப்ரோ மட்டும் தூக்கிட்டு பண்ணுறது தான் பண்ணுவேன். எல்லாம் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அவரை பார்த்து நம்ம நிறைய படங்களை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம், தெரிஞ்சிருப்போம். நீங்களும் அந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் இன்றைக்கி நம்ம விட்டு போயிட்டார். அதுவும் நிறைய சாதிக்கணும்னு நினச்சவர், அரசியலில் வந்து தமிழக மக்களை நம்பி நம்ம அரசியலில் இறங்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஜெயிப்போம் அப்படிங்கிறதுலாம் நினச்சி அவர் அரசியலில் வந்தார். பட் வந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த அளவுக்கு அவருக்கு நல்ல ரீச் இருந்தது. பட் டே பை டே வந்து அது குறைஞ்சி போச்சு. என்னதான் ஒரு நல்லவராக இருந்த போதுமே கூட அவருக்கு கோவம் அதிகமாக வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. அந்த கோவத்தை கூட ஒரு அன்பு இருக்கும். எலெக்ஷன்லாம் வந்து கேன்வாஸ்லாம் போகும்போது கூட அந்த வேட்பாளர்களெல்லாம் வந்து மிரட்டுறது, அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவார். பட் ஆனாலுமே வந்து அதை நம்ம வந்து ரசித்து தான் பார்த்தோம். மேபி எதிர்கட்சியிலேருந்து அது குறை சொன்னாலுமே வந்து நமக்கு கேப்டன்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல பர்சன் இன்றைக்கி நம்ம விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயந்தான். எங்கள் வீட்டிலலாம் பாலாக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கேப்டன் அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ண உடனே போய் இவங்களாம் முன்னாடி மெம்பர் ஆகிட்டாங்க, ஃபஸ்ட்டே ஆகிட்டாங்க. அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ ஃபேன். வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் ஓட ஃபோட்டோலாம் கூட வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல பர்சன் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது அது உண்மையிலே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இன்னும் பசங்களுக்கு வந்து இன்னும் கல்யாணம் பண்ணலை. ஸோ போகிற வயசு கிடையாது. அவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, நிறைய விஷயங்கள் மக்களுக்கு செய்யணும்னு நினச்சாங்க. அப்படின்னும் போது அவங்க ஹெல்த்து அவர் கொஞ்சம் கான்ஷியஸாக இல்லை அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு ஹெல்த் இன்னும் ஆரோக்கியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கலாம், இன்னும் ஆரோக்கியமாக இருந்திருக்கலாம். ஸோ வருத்தமாக தான் இருக்குது. எவ்வளோ வயசானவங்க அவங்களாம் இருக்கும்போது இவர் இந்த வயசுலேயே போயிட்டாருன்றது வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவர் ஒரு தமிழ்நாடு சிட்டிசனாக அப்படி ஒரு நல்ல ஒரு பர்சனை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை, வருத்தப்படுற விஷயம்தான். ஸோ இந்த வீடியோ அவருக்காக டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.